ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் எஃபெக்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். நான் இப்போது ஒரு விஷயத்த ஏற்கனவே பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங்கில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லியிருப்பேன். எஃபெக்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இருக்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். என்னென்னா, ஒரு ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கேட்குறீங்க அல்லது ஒரு சர்வீஸை பற்றி கேட்குறீங்க. அப்போ கேட்கும்போது இது கிடைக்கலன்னா யார் மூலமாக நம்மளால் அந்த விஷயத்த நமக்கு வாங்க முடியும் அல்லது எப்படி அந்த ஆளை மீட் பண்ண முடியும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாகவே அடுத்த நெட்வொர்க்கையும் உள்ளே கொண்டு வரலாம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வந்து இதுதான், இந்த உங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்துறது. நெக்ஸ்ட் என்னென்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு சாதகமாக மட்டும் இல்லை, இது மியூச்சுவல் விஷயம். ஏன்னா அவங்களுக்கும் உங்கள் கஸ்டமர், உங்களை கஸ்டமராக பார்ப்பாங்க இல்லை, அந்த ரிலேஷன் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இது ஒன்று. நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் வாங்க போகிறீங்க எதுக்காக? உங்கள் பிஸ்னஸுக்கு வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயம் வாங்குறீங்க. ஜஸ்ட் என்ன சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டைல்ஸ் போடுற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த டைல்ஸ் போடுற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? டைல்ஸ் தேவைப்படும். டைல்ஸை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அந்த ஃபிக்ஸிங் ப்ராசஸிங்க்கு மிஷினரி தேவைப்படும். சரியா? இதை தள்ளி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அந்த டைல்ஸ் போடுறவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும். நெக்ஸ்ட் என்னென்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு விஷயம் தேவைப்படும். ஏன்னா மார்க்கெட்டிங் சொல்லும்போது ஜஸ்ட்டு நீங்கள் ஆடு கொடுக்க போகிறீங்க அப்படி கிடையாது. மார்க்கெட்டிங் நிறைய விஷயத்தில் நிறைய விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட் சொல்கிறேன், மார்க்கெட்டிங் விஷயத்துக்கு நிறைய தேவைப்படும், நிறைய ஆட்கள் தேவைப்படும், நிறைய காண்டாக்ட் தேவைப்படும். இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாமே நீங்கள் பிடிக்கிறது வந்து உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. சரியா? கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்துன்னா நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணிட்டீங்க. இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும். நான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ ஸ்டார்ட் அப் தான், என்னால் இந்த விஷயங்கள்லாம் ஒரேடியாக பண்ண முடியாது. பட் நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து நான் எடுக்கணும்னு ரொம்ப, உங்கள் கம்பெனியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ இந்த டைல்ஸை வந்து நான் இங்கேருந்து எடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். பட் எனக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் லெஸ் பண்ணி தாங்க, நான் வந்து கண்டினியூஸாக உங்ககிட்ட தான் வருவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் டீலராக மாற போகிறேன் அண்ட் உங்களுக்கு அவங்கள்டேருந்து எந்த அளவுக்கு அமௌண்ட்டை குறைச்சி உங்களால் வாங்க முடியுமோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? இது வந்து எஃபெக்டிவ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய உண்டு. நான் ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதில். நெக்ஸ்ட் என்னென்னா,